Hello students, in the video la 8th standard geography unit 8 map reading. So இந்த lesson பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். lesson குள்ள போலாமா? இது வந்து actually quite interesting lesson. ஏனா இதோட continuation 9th standardலயும் உங்களுக்கு அந்த map reading பத்தி இதுல இருக்கிற எல்லா பேசிக்கோட டீடைலா நம்ம வந்து 9thல படிப்போம். So இதுல ஃபுல்லா நம்ம பேசிக் அதாவது map reading ஓட பேசிக் things எல்லாத்தையும் இப்ப பாத்துருவோம். Then 9thல வந்து இதோட டீடைல் வெர்ஷனை பார்ப்போம். So நம்ம இந்த லெசன்ல முதல்ல நம்ம பார்க்க போறது வாட் இஸ் மேப். ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மேப்னா என்ன, அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வாட் இஸ் மேப், மேப்னா என்ன? So map is a visual representation of an entire or a part of an area typically represented on a flat surface. அப்போ புவிப்படம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மேப். ஸோ இந்த மேப்னா என்ன? அதாவது பூமியோட ஒரு பகுதியோ என்டையர் பார்ட் ஆஃப் த ஏரியா ஆர் டிபிக்கலி அதாவது ஃபுல் முழு பகுதியையும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேப். இப்போ நம்ம வந்து இந்தியா அவுட்லைன் மேப் உங்களுக்கு இருக்கு, வேர்ல்டு அவுட்லைன் இருக்கு. ஸோ இது வந்து அப்போ வேர்ல்டு வந்து ஒரு A4 சைஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா கிடையாது இல்லையா. ஸோ அந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு இந்தியா அப்படின்றது வேர்ல்டுல ஒரு பார்ட் இல்லையா. ஸோ ஒரு பார்ட் ஆர் த என்டையர் வேர்ல்டு, ஒரு பெரிய வேர்ல்டு மேப்பும் இருக்கு நம்ம கிட்ட. அந்த வேர்ல்டுல ஒரு பகுதி இந்தியா மேப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம வந்து இந்தியாவை ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் மேப். So the work of a map is to illustrate specific or a detailed features of a particular area, frequently used to illustrate geography. So இந்த மேப்ல எதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், மலைகள்லாம் எப்படி இருக்கு, பிளாட்டூ ரீஜன், பிளெயின்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள முழு விவரங்களை, எல்லா டீட்டெயில்ஸையும், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவா நமக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ஜியோகிராஃபில இந்த மேப்போட வேலை. So map அப்படிங்கிறது என்ன? It is only a visual representation of a entire area or a part of the area. So அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வேர்ல்டு மேப், வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி இந்தியா மேப். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து which are typically represented on a flat surface. இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் தெரியல அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம ஜிபிஎஸ் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரூட் மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து நம்ம தெரியாத ஒரு டெஸ்டினேஷன் கூட ரூட்டை கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்மளால போக முடியுது, பிகாஸ் வி ஹாவ் ஜிபிஎஸ் இல்லையா. ஆனால் முன்னாடி எல்லாம் ஒரு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லொக்கேஷன் ஷேர் பண்றது அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன இருக்கும்னா மேப் இருக்கும். ஸோ அந்த மேப்ல ரோட் மேப் இருக்கும், ரயில்வே ரூட் இருக்கும். அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான மேப் ரெப்ரசன்டேஷன் தான் இப்போ இது. So they used to go along with that route இல்லையா. ஸோ அப்போ முன்னாடி எல்லாம் என்ன கிடையாது, ஜிபிஎஸ்லாம் கிடையாது, லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க மேப் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்த்தேன் அப்படின்னா ஈவன் இந்த ஃப்ளைட்லேயும் என்ன இருக்கும், மேப் இருக்கும், நேவிகேட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி மிலிட்ரிக்கும் என்ன இருக்கும், ஒரு மேப் இருக்கும். எந்தெந்த இடத்துல மலை இருக்கு, எந்த இடத்துல ஆறுகள் இருக்கு, எப்படி கிராஸ் பண்ணி போகணுமா அந்த ஆறுகள்லாம் அப்படின்றதுக்கு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி மேப் இருக்கும். அண்ட் காட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா கூட அங்கேருந்து வெளியே வரதுக்கு தெரியணும் இல்லையா. இப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட்ல நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா டைரக்ஷனே தெரியாது, எது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே யூஸ் டு கேரி த ஒரு மெரைனஸ் காம்பஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு போவாங்க. அது நார்த் டைரக்ஷனை காமிக்கும். நம்ம ஒரு டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே
நார்த் தெரிஞ்சிச்சுனாலே மற்றதெல்லாம் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீஜன்ல இருக்கிற ஒரு லேக்கு, மவுண்டெயின், ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு பொசிஷன் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி they used to represent only in terms of map in those days. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேப் ரீடிங். ஸோ மேப் ரீடிங்னா என்ன? So map reading is an act of interpreting or understanding the geographical information portrayed on the map. அதாவது ஒரு மேப்ல கொடுத்திருக்கிற எல்லா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷனையும் புரிஞ்சுண்டு படிக்கிற ஒரு டெக்னிக்கை தான் நம்ம மேப் ரீடிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேப் வாங்குறோம், அதில் வந்து மவுண்டெயின் மட்டும் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம லேக் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் வாட்டர் பாடியை மார்க் பண்ணுவோம். ஓஷன்ஸ்லாம் எப்படி மார்க் பண்ணுவோம் வேர்ல்டு மேப்பில்? ப்ளூ கலரில். சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஷேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ லோயர் கிளாஸில் எல்லாம் ஷேடிங்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா மேப்பில்? அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு ஒரு கலர் இருக்கு. ஸோ அந்த கலரோட அந்த ரிலீஃப் ஃபீச்சர்ஸோட சிம்பிளோட நம்ம போகும்போது நம்ம ஒரு மேப்ல அந்த பகுதி எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் technique we used to call it as map reading. So by map reading, the reader could be able to develop a mental map of the real world information by processing the symbolized information shown on the map. இல்லையா? ஸோ மேப் ரீடிங் மூலமா நம்மளால ஒரு ரீடர், இப்போ யார் எந்த ஆர்டினரி பர்சன் கூட என்ன பண்ண முடியும், அந்த மேப்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நாட் ஒன்லி தட், he can also draw the mental map with the available information. So available information வச்சு he can draw a mental map. Okay, so இதுதான் மேப் ரீடிங். So நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேப் அண்ட் த குளோப். ஸோ மேப்புக்கும் குளோபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து ஒரு டிஸ்டிங்விஷாக வரும், 2 மார்க் கொஸ்டின்ல வரும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு மேப்புக்கும் குளோப் பார்த்துருக்கோம் இல்லையா? கிளாஸ்ல டெய்லி நம்ம என்ன பண்றோம், குளோபை வச்சு நடத்துவோம் இல்லையா? ஸோ குளோபை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த குளோபுக்கும் நம்ம வால்ல மாற்ற மேப்பா இருக்கட்டும், இல்ல நீங்க மார்க்கெட்ல வாங்குற அந்த A4 ஷீட்ல வாங்குற ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மேப்பா இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? இப்போ பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மேப் இஸ் a 2-dimensional one, but whereas globe is a 3-dimensional one. இப்போ இந்த 2-dimensional 3-dimensionalனா என்ன அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சாதான் அந்த டிஃபரன்ஸே நமக்கு புரியும். So 2-dimensional அப்படின்றது என்ன அப்படின்னா, it can be in the shape of square or rectangle or triangle or circle. என்ன ஷேப்ல வேணா இருக்கும். It has got only the length, breadth. இந்த ரெண்டு தான் இருக்கும். length இருக்கும், breadth இருக்கும், அவ்வளவுதான். So it can be a square or it can be a rectangle in shape. So length, breadth மட்டும் தான் இருக்கும். Whereas 3D அப்படிங்கிறது வந்து length இருக்கும், breadth இருக்கும், அதை விட இன்னொன்னு இருக்கும், அதுதான் என்னது, டெப்த். ஸோ இந்த மூணும் இருந்தால் this is called a 3-dimensional one. ஸோ இப்போ குளோப் அப்படிங்கிறது 3-dimensional நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? it has got depth also இல்லையா? ஸோ ஆனா மேப் நம்ம கடையில் வாங்குற மேப்பா இருக்கட்டும், நம்ம போர்டில் பிளாக் சார்ட் மாற்றி சொல்லி தருவோம் இல்லையா, அந்த மேப்பா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா it is a 2-dimensional one. அதாவது லெங்த்தும் பிரெத்தும் மட்டுமே இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ ஆனா 3-dimensional அப்படிங்கிறது லெங்த், பிரெத்தோட டெப்த், ஆழமும் இருக்கும். ஸோ இந்த மூணும் இருந்தால் this is called 3-dimensional one and this is called length and breadth மட்டும் இருந்ததுன்னா 2-dimensional one. ஸோ மேப் எப்பயுமே நமக்கு 2-dimensional தான், அதுக்கு என்ன கிடையாது, தின்னா இருக்கு இல்லையா, அதுக்கு டெப்த் கிடையாது. வேற குளோப் பார்த்தோம் அப்படின்னா உருண்டையா இருக்கா. ஸோ எதெல்லாம் 3-dimensional நம்ம சொல்லலாம், ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல இருக்கிற எல்லாமே, கோன், சிலிண்டர், சிலிண்டருக்கு டெப்த் இருக்கு,
இல்லையா? ஸோ எதுக்கெல்லாம் டெப்த் இருக்கோ அதெல்லாம் 3 டைமென்ஷனல், டெப்த் இல்லாததெல்லாம் 2 டைமென்ஷனல் ஒன். புரிஞ்சுதா? இது பேசிக்கா புரிஞ்சாதான் டிஃபரன்ஸ் நமக்கு நல்லா டீட்டெயிலா புரியும். ஸோ அடுத்தது இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். ஸோ இந்த ரெக்டாங்கிளா இருக்கட்டும், சர்க்கிளா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், ட்ரையாங்கிளா, இதெல்லாம் என்னது? 2 டைமென்ஷனல் ஃபிகர் இல்லையா? ஸோ அடுத்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர், கியூபு, கியூபாய்டு, அதுக்கப்புறம் சிலிண்டர், கோன், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹஸ் காட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா லெங்த் பிரெத்தோட என்ன இருக்கு? டெப்த்தும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால we can say these are all 3 dimensional figure and these are 2 dimensional one இல்லையா? ஸோ இது ரெண்டும் வித்தியாசம். உனக்கு 2 dimensionalனா என்ன, 3 dimensionalனா என்னன்னு தெரிஞ்சாதான் குளோபுக்கும் மேப்புக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு கிளியரா புரியும். The difference between a map and a globe. So mapக்கும் globeக்கும் உள்ள difference பார்ப்போம். Map is different from the globe இல்லையா? So map வேற, globe வேற. ஏன்னா mapல நமக்கு என்ன இருக்கு? லெங்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கு, டெப்த் கிடையாது. Whereas globe has got additional one, that is depth. அதனால தான் அது 3 dimensional அப்படின்னு சொல்றோம். So map gives a 2 dimensional representation of certain regions or the entire world, while a globe gives a 3 dimensional representation of the entire world and it is a miniature form of the earth, model of the earth இல்லையா? So இப்போ இங்க இருக்கிற globe பார்த்தோம் அப்படின்னா உருண்டையா இருக்கும் இல்லையா? உருண்டையா இருக்கு and it has got depth இருக்கு. So length and breadth இருக்கு, depth இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? இத 3 dimensional அப்படின்னு சொல்றோம். So map gives only a 2 dimensional representation of certain regions. ஏதாவது ஒரு particular, இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வேர்ல்டு மேப், அதுல ஒரு ரீஜன், ஏதாவது ஒரு கான்டினென்ட் மட்டுமே நம்ம மேப் இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ரீஜனை மட்டும் பார்க்க முடியும், அதாவது மேப்பா, ஆர் த என்டையர் வேர்ல்டு. ஸோ ஆனா globe gives a 3 dimensional representation. So globe வந்து நமக்கு எப்படி கொடுக்குது? So இயற்கையாகவே it is a model of the earth. earth எப்படி இருக்குமோ அதே ஷேப்லயே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? globe கொடுத்திருக்காங்க இல்லையா? it is a 3 dimensional. So அது வந்து ஒரு அப்படியே ஒரு மாதிரி, பூமியோட ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். So model of the earth அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? So பூமி எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே செய்யறது தான் என்னது? இந்த globe. இந்த globeன்றது it's a 3 dimensional representation because it has got length, breadth, depth எல்லாமே இருக்கிறதுனால. So it is a miniature form of the earth. So model of the earth அப்படின்னு சொல்றோம். இந்த ஒன்று தான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு, மேப்புக்கும் குளோபுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு மேப் இல்லையா? அந்த வேர்ல்டு மேப்ல நமக்கு என்னெல்லாம் தெரியுது? எல்லா கண்ட்ரீஸையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்வேட்டார், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்டிக் ஓஷன், சதர்ன் ஓஷன், கீழே இங்கே அண்டார்டிக் ரீஜன் இருக்கு. ஸோ இதில் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் என்னது? இட்ஸ் ஆல் வாட்டர் பாடி இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் யூ ஹாவ் அ டைட்டில், வேர்ல்டு மேப் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், இருக்கா? தென் வாட்டர் பாடி எல்லாத்தையும் லைட் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கார்னர்ல பாருங்க, வாட் இஸ் திஸ்? டைரக்ஷன் இருக்கா? ஸோ நார்த்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் சவுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைரக்ஷனையும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேப் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? பிளேசஸை மார்க் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இட் இஸ் ஒன்லி எ பொலிட்டிக்கல் மேப் இல்லையா? ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மேப் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு மேப்னு டைட்டில் இருக்கு, இதுக்கு கீழே ஸ்கேல் இருக்கு, அண்ட் இந்த இடத்துல டைரக்ஷன் இருக்கு. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றது நமக்கு பார்த்த உடனே என்ன பண்ண முடியுது? புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ do you know பாக்ஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. The study and practice of many facets of maps and map making is called cartography. It can be described as the art and science of map making. இல்லையா? மேப்பை வரைகிறாங்க இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு லேக் இருக்கு, இந்த இடம் ஃபுல்லாக கடலாக இருக்கு, ஸோ இவ்வளோ லெங்த் அண்ட் பிரெத்துக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு, அது நார்த் ஃபேஸிங்கா சவுத் ஃபேஸிங்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு என்ன பண்றாங்க? மேப்பை ட்ரா பண்றாங்க இல்லையா? ஸோ தே வேர் ஆல் தட் technology, that map making is called cartography. So cartography அப்படிங்கிறது it is nothing but the art and science of map making.
ஸோ ஒரு மேப்பை தயார் பண்ணுற அந்த கலைக்கு பேர் தான் கார்ட்டோகிராஃபி. ஸோ அந்த ஆர்ட்டுக்கு பேர் தான் கார்ட்டோகிராஃபி. இது டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அதாவது அவங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தே வில் ட்ரா த மேப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-200 இயர்ஸ் பேக். ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கடல் பயணம்லாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனையில் அவங்க வரைவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் அண்ட் நார்த் போல்லேருந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ குளோபை வந்து எக்ஸாக்டாக தே ட்ரை டு ரெப்ரசன்ட் இட் இன் த பேப்பர். ஸோ அந்த மாதிரி வரையும் பொழுது இது எல்லாமே இட்ஸ் எஃபர்ட் ஆஃப் த கார்ட்டோகிராஃபர் இல்லையா. ஸோ கார்ட்டோகிராஃபின்றது த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங் இஸ் கால் கார்ட்டோகிராஃபி. அதை வரைகிறார் இல்லையா, அவருக்கு பேர் கார்ட்டோகிராஃபர். ஸோ இதெல்லாம் கார்ட்டோகிராஃபர் வரைந்த அந்த காலத்தில் வரைந்த படங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப். சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு புக் உள்ளேருந்து கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ ஒரு மேப்பில் என்னெல்லாம் இருக்கும், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப்? ஃபர்ஸ்ட் டைட்டில், அதாவது ஹெட்டிங் இருக்கும், என்ன மேப் அப்படின்னு சொல்றது. தென் ஸ்கேல், தேர்ட் லெஜெண்ட் ஆர் கீ, ஃபோர்த் ஒன் டைரக்ஷன், ஃபிஃப்த் ஒன் சோர்ஸ், சிக்ஸ்த் ஒன் மேப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் locational information, and seventh one conventional signs and symbols. So இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் வந்து ஒரு டீடைல் ஆன்சரா வரும். இந்த ஸ்கேல் வந்து ஒரு டீடைல் ஆன்சரா வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அட்லஸையோ மேப்பையோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த லெசன். ஸோ இதோட கண்டினியூவேஷன் தான் 9th படிப்பீங்க. மேப் மேக்கிங் இதே மாதிரி இதே ஹெட்டிங்கோட இன்னும் டீடைலா படிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு காம்பனன்ட் ஆஃப் மேப்பை வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைட்டில். டைட்டில் tells about the content of the map and is placed mostly at the top corner or at the bottom corner of the map. ஸோ பக்கத்துல ஒரு மேப் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மேப் என்ன மேப் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா, மேல ஒரு டைட்டில் இருக்கு, இந்த ரவுண்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இந்தியா ஜியோகிராபிக்கல் மேப். ஸோ இந்த மேப்ல இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸை குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த டைட்டில். ஸோ இந்த டைட்டில பார்த்த உடனே இந்த மேப் எதெல்லாம் இந்த மேப்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன, மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்டூ ரீஜன்ஸ், ரிவர்ஸ், டெசர்ட் இல்லையா, ஓஷன்ஸ், ஐலண்ட் குரூப்ஸ், இதெல்லாம் தான் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த மேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த டைட்டில். யூஸ்வலா இந்த டைட்டில் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மோஸ்ட்லி த டைட்டில் வில் பி ஆன் த டாப் கார்னர், அதாவது மேல இந்த கார்னர்ல இருக்கும், ஆர் பாட்டம் கார்னர் ஆஃப் த மேப். ஸோ எதர் இங்க இருக்கும் ஆர் இங்க இருக்கும், இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். டைட்டிலுக்கு அப்புறம் செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போறது ஸ்கேல். The scale is a ratio between the actual distance on the ground and the distance shown on the map. அதாவது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு வேர்ல்டு மேப்பை வந்து ஒரு A4 ஷீட்ல நம்ம வரைகிறோம் அப்படின்னா, அப்ப வேர்ல்டு அவ்வளோ சின்னதா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும் இல்லையா. ஸோ ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவல் டிஸ்டன்ஸை நம்ம அதை சுருக்கி ஒரு பேப்பர்ல கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸை எவ்வளோ சுருக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றது தான் அந்த ஸ்கேல். ஸோ ஜென்ரலி த கார்ட்டோகிராஃபர்ஸ்னா யாருன்னு பார்த்தோம், த மேப் மேக்கர்ஸ் ஆர் கால்ட் கார்ட்டோகிராஃபர். அதாவது கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு மேப்பை ட்ரா பண்றாரு இல்லையா, அவங்க தான் கார்ட்டோகிராஃபர். The art of map making is known as cartography. இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். So generally the cartographers cannot draw maps the same size as the land. இல்லையா, ஸோ ஒரு லேண்ட் சைஸுக்கே என்ன பண்ண முடியாது, மேப்பை வரைய முடியாது. ஸோ அவங்க வரையும் பொழுது அதை ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல தான் வரைவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இந்தியாவை நம்ம சின்னதா வரைஞ்சு காமிக்கிறோம் இல்லையா. ஸோ they reduce the size of the land or the features proportionally. ஸோ அழகா என்ன பண்ணுவாங்க, ப்ரொபோர்ஷனலா
அதை அந்த சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் மேப்ஸ் ஆர் ட்ரான் டு ஸ்கேல். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த மேப்பில் ஸ்கேல் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. So each map has its own scale which is indicated on the map. So ஒவ்வொரு மேப்லையும் பார்த்தோம் அப்படின்னா the bottom of the map, நீங்க மார்க்கெட்ல வாங்குற மேப்ல கூட பாருங்க, நம்ம இந்தியா அவுட்லைன் வேர்ல்டு அவுட்லைன்லாம் நம்ம கடையில வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த மேப்ல கூட கீழே ஸ்கேல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப்ல இருக்கிற 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து which is equal to 1000 கிலோமீட்டர்ஸ் இல்ல 6000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேப்ல 1 சென்டிமீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ் which is equal to 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மேப், இப்போ வேர்ல்டு மேப்ல பார்த்தோன்னா இந்தியாவோட சைஸ் வந்து நாட் ஈவன் இன்ச், 1 இன்ச் இருக்கும் அவ்வளோதான் இல்லையா? ஸோ 1 or 1.5 inches இருக்கும் அவ்வளோதான். ஸோ அப்போ அவ்வளோ சின்னதாக நம்மளோட நாடு இல்லை இல்லையா? ஸோ அந்த மேப்பில் நம்ம போடும்பொழுது என்ன பண்ணுவோம்? ப்ரொபோஷ்னலாக அதோட சைஸை டிக்ரீஸ் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கேல். நீங்கள் மேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம கடையில் வாங்குற மேப்லையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே பாட்டம் ஆஃப் த மேப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு மேப்லையும் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 inch which is equal to, ஸோ இந்த மேப்ல பார்த்தோம் அப்படின்னா 1 inch which is equal to 1485 miles அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர் 1 centimeter which is equal to 940 kilometers அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து வெர்டிக்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனா, அதாவது 1/, அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த 940 கிலோமீட்டர்ஸையே நம்ம என்ன எப்படி கொடுக்குறாங்க பாரு, இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ த ஸ்கேல் கேன் பி ரெப்ரசன்டட் இன் வெர்டிக்கல் மெத்தட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மெத்தட் ஆர் இந்த மாதிரி லீனியர் மெத்தட்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி, இதெல்லாம் ஏதாவது ஒரு மெத்தட், ஒன்று இந்த மாதிரி வெர்டிக்கல் மெத்தட் இருக்கும், இல்லைன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் மெத்தட் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லீனியர் கான்செப்ட்ல ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேல் வந்து எல்லா மேப்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டம்ல இருக்கும். ஸோ எல்லா மேப்லையும் ஸ்கேல் இல்லாம மேப்பே இருக்காது. ஸோ ஆஃபன் த ஸ்கேல் இஸ் ஷோன் வித் எ ஸ்கேல் பார். நான் காமிச்சேன் இல்லையா, அப்போ இதுல எப்படி எல்லாம் இந்த பார்ல டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஆர் அ லைன் அண்ட் எ நம்பர், நம்பர்ல கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ சொன்னோம் இல்லையா 1 சென்டிமீட்டர் which is equal to 940 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர்ஸ்ல கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். யூஸ்வலா இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது மேப்ல எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிலோ த டைட்டில். ஸோ டைட்டிலுக்கு கீழே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம் ஆஃப் த மேப்ல இருக்கும். ஸோ பாட்டம் ஆஃப் த மேப்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா டைட்டிலுக்கு கீழே இருக்கும். ஸோ திஸ் ஸ்கேல் கேன் பி டிவைடட் இன்டு 2, ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ். நம்ம மேப்ல இருக்கிற ஸ்கேலை வந்து 2 டைப்பா நம்ம டிவைட் பண்றோம். ஒன்று வந்து ஸ்மால் ஸ்கேல் மேப், அனதர் ஒன் லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ் அப்படின்னு டிவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் மேப் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் மேப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ ஸ்மால் ஸ்கேல் மேப். டு ஷோ அ லார்ஜ் ஏரியாஸ் லைக் கான்டினென்ட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் ஆர் யூஸ்ட். அதாவது வேர்ல்டில் இருக்கிற ஒரு கான்டினென்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரோப் கான்டினென்ட், இல்லைன்னா ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு தனியாக கான்டினென்ட், இல்லைன்னா இந்தியா மேப் மட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ் மட்டும், சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தனியா மேப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கான்டினென்ட் ஆர் கண்ட்ரீஸை மட்டுமே டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ். அஃப்கோர்ஸ் த ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் கேன் ஷோ ஒன்லி த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஒமிட்டிங் த மைனர் ஒன்ஸ் டியூ டு த லேக் ஆஃப் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் மேப்ல கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஜியோகிராஃபிக்கல் மேப்ஸ் அப்படின்னு ஒரு மேப்பை பார்த்தோம். அதில் முக்கியமான மவுண்டெயின்ஸ், முக்கியமான ரிவர்ஸ், முக்கியமான பிளெயின்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் இருக்கும். ஒமிட்டிங் த மைனர் ஒன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் வந்து இன் டீட்டெயிலாக இருக்காது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ டியூ டு லேக் ஆஃப் ஸ்பேஸ் அந்த இடத்துல மார்க் பண்ண இடம் இல்லாததுனால
நிறைய விஷயங்களை அதில் வந்து நம்மளால மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற நம்மளோட நீல்கிரிஸ் ஊட்டியை மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஊட்டி அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது. ஆனா இதே தமிழ்நாடு மேப்ல மார்க் பண்ணோம் அப்படின்னா நீல்கிரிஸ் இருக்கும், அதுல ஊட்டியை மார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வி ஆர் அந்த சைஸோட மேப்போட சைஸ் சின்னதாக ஆக நம்ம இன் டீட்டெயிலா அதை பார்க்க முடியும். ஸோ இன் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்மால் ஸ்கேல் மேப் கேன் ஷோ ஒன்லி த மேஜர் ஃபீச்சர்ஸ். ஸோ முக்கியமான இடங்களை மட்டும்தான் அந்த மாதிரி குறிப்பிட முடியும். ஸோ மைனர் ஒன்ஸ் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மார்க் பண்ண இடம் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்ட் வில் ஷோ ஆஸ் ஒன்லி த மேஜர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ வந்து வேர்ல்டு மேப்ல இருக்கிற பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமானது என்னவோ அதுதான் இருக்கும். ஸோ ஆல்ப்ஸ் மவுண்டன் இருக்கும், ஆண்டஸ் இருக்கும், லைக் ஹிமாலயாஸ் இருக்கும். ஸோ எதெல்லாம் வேர்ல்டுல முக்கியமான மவுண்டன் ரேஞ்சஸோ அதெல்லாம் இருக்கும். ஒமிட்டிங் த மைனர் ஒன்ஸ். ஸோ சின்ன சின்ன மலைகள் அதெல்லாம் இதுல இருக்காது. இப்போ இந்த வேர்ல்டு மேப்ல பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்காது, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்காது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு விந்தியா, சத்புரா நிறைய இருக்கு இந்தியால மலைத்தொடர்கள் இல்லையா, ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ அதெல்லாம் இல்லாம ஒன்லி இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ், இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வேர்ல்டுல மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேப்புக்கு பேர் தான் இட்ஸ் ஸ்மால் ஸ்கேல் மேப். ஸோ இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மேப்போட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் பெட்டரா புரியும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் மோர் ஏரியா ஆஃப் த எர்த் பட் கிவ்ஸ் அஸ் லெஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வேர்ல்டு மேப்பை பாருங்க, இதுல எல்லா கான்டினென்ட், எல்லா ஓஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் ஓஷன்ஸை மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுல இங்க இருக்கிற நம்ம இருக்கிற பே ஆஃப் பெங்கால் இல்ல, அரேபியன் சி இல்ல, இங்க இருக்கிற ரெட் சி இல்ல, இங்க இருக்கிற மெடிட்ரேனியன் சி இல்ல, இது பிளாக் சி இல்ல, இது காஸ்பியன் சி இல்ல இல்லையா, சி ஆஃப் ஜப்பான் இல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடல்கள் எல்லாம் இதுல மார்க் பண்ணல. they have marked only the major 5 oceans and major continent of the world இல்லையா. so இந்த small scale map it represents more area of the earth. earthோட major ஏரியால இருக்கும், but it gives us less information. so இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இல்லையா. so இப்போ இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்தியா. ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதையுமே மார்க் பண்ணல இல்லையா. ஸோ இதில் இருக்கிற தமிழ்நாடு மார்க் பண்ணலை, அண்டு கேபிட்டல் டெல்லி இல்லை, எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் மேப் இட் ரெப்ரசன்ட்ஸ் மோர் ஏரியா, பெரிய ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணும், பட் இட் கிவ்ஸ் அஸ் வெரி லெஸ் இன்ஃபர்மேஷன். சரியா. ஸோ இது ஒரு டீட்டெயில் ஆன்சராக உங்களுக்கு வரும். இந்த ஸ்கேல் இது லைக் இது வந்து ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ரெண்டுத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சுட்டு படிங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேப் தான், இந்தியாவை மட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மேப். ஸோ இந்தியா ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இல்லையா, யூனியன் டெரிட்டரிஸ், இது டைட்டில் இல்லையா. டைட்டில் இங்கே இருக்கா. ஸோ கேன் யூ சி திஸ் இஸ் த ஸ்கேல். ஸோ ஒரு மேப்புன்னு இருந்தால் என்ன இருக்கணும், டைட்டில் இருக்கணும், இந்த இடத்துல ஸ்கேல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கேலில் தான் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மேப் பார்க்குறோம், ஸ்மால் ஸ்கேல் மேப் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் மேப். இந்த ஸ்மால் ஸ்கேல் மேப் அப்படின்றது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான், ஒரு பகுதியையோ ஒரு வேர்ல்டில் இருக்கிற ஒரு பகுதியையோ இல்லை ஒரு கான்டினென்ட்டையோ ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்மால் ஸ்கேல் மேப். ஸோ இந்த மேப் பார்த்தோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்டிங் ஒன்லி இந்தியாஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ மற்றபடி இதில் வந்து ஒரு பெரிய டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்மளால எதுவுமே டீட்டெயிலாக பார்க்க முடியாது. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய இடத்துல எதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட் இட் இல்லையா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இதுதான் டைட்டில். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டைட்டில் கேன் பி அட் எனி பிளேஸ், எய்தர் அட் த டாப் ஆர் அட் த பாட்டம். இங்கே இருக்கு. அடுத்ததுக்கு கீழே இருக்கிற இந்த லைன் தெரியுதா, திஸ் இஸ் த ஸ்கேல். ஸோ டைட்டிலுக்கு கீழே இருக்கும், எய்தர் அட் த பாட்டம் ஆர் அட் த டாப். ஓகே. ஸோ மூணாவதா இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் கீ. ஸோ இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கு அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த கீ. ஸோ லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் மேப் இட்ஸ் அகெயின் அ ஸ்மால் ஸ்கேல் மேப் இல்லையா. இட் கிவ்ஸ் ஒன்லி ஸ்டேட், வேர்ல்டோட கண்ட்ரியோட நேம் மட்டும்தான் இருக்கு.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது இந்தியா, இந்த இடத்துல இருக்கு இந்தியா. பட் இந்தியாவுல இன் டெப்த்தாக நம்மளால டீட்டெயிலாக எதுவும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால இட் கிவ்ஸ் ஒன்லி the it occupies more space but it gives us less information. அதனால தான் இதை ஸ்மால் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இட்ஸ் a large scale map. ஸோ லார்ஜ் ஸ்கேல் மேப் வந்து எப்பயுமே நமக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ டு ஷோ a small area like taluk or district, large scale maps are used. ஸோ ஒரு தாலுக்கையோ இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டையோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது இந்த லார்ஜ் ஸ்கேல் மேப்பை நம்ம யூஸ் பண்றோம். So large scale maps portray the information in detail than the small scale map. So large scale map வந்து நிறைய information கொடுக்கும் than the small scale map. Because for example, physical map of India represent a small area of the earth but gives us more information. இப்போ physical features of the world-க்கும் physical feature of இந்தியாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ வேர்ல்டில் இந்தியாவில் இருக்கிற physical feature வெறும் ஹிமாலயாஸை மட்டும்தான் மார்க் பண்ண முடியும். whereas in a large scale map, if we mark the physical map of India, it represent the small area of the earth but it gives us more information இல்லையா? ஸோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மலைகளையும் அந்த இந்தியா அவுட்லைன் மேப்பில் நம்மளால மார்க் பண்ண முடியும். So we can give more information on the small area of the world இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளால டீட்டெயிலாக அந்த மேப்பில் கொடுக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்கிறோம். However, there is no criteria for the classification of maps based on scale. It is only a comparative term. So in the large scale, small scale அப்படிங்கிறது it is only a comparative term. So for example, இந்த இதை எடுத்துக்கோங்க, இது it's a small scale. அதாவது வேர்ல்டில் இந்தியாவை மட்டும் தனியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா it's a large scale. ஸோ இதுவும் என்னது, இதில் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்டரியை மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்கேல். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சன்னு போய்கிட்டே இருக்கும், பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி மேப்பில் நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வேற இது லார்ஜ் ஸ்கேல் மேப். இந்த லார்ஜ் ஸ்கேல் மேப்பில் பாருங்க, ஸோ இந்த நேஷனல் ஹைவே இப்படி இருக்கு, ஸோ இதுலேருந்து ஒரு ஏரியா இப்படி கட் ஆகுது, இதுலேருந்து இப்படி போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக நமக்கு என்ன இருக்கு, ஒரு சின்ன ஏரியாவோட டீட்டெயில் ஸ்கெட்ச் கிடைக்குது இல்லையா? ஸோ இதுதான் என்னது லார்ஜ் ஸ்கேல் மேப். ஸோ ஒரு டவுனோட ஒரு டீட்டெயில்டு ரோட் மேப் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னது, இட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல் மேப். எல்லா மேப்புக்கும் என்ன இருக்கும், இந்த டைட்டில் இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டைட்டில். ஸோ லார்ஜ் ஸ்கேல் கிலாமி டவுன் சென்டர் அண்ட் இங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டரும் எவ்வளோ டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ். ஸோ கிராஸ் மாதிரி போட்டிருந்தா இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும், சர்ச் இருக்கும், பெட்ரோல் பங்க் பி போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிள் இருக்கும். கட்லரி மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம கூகுள் மேப்லேயே இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், இட்ஸ் ஒன்லி அ கம்பேரிட்டிவ் டேர்ம். ஸோ அகெயின் இட்ஸ் அ ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்பேரிட்டிவ் டேர்ம் தான். இது தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியா, அதாவது மதுரை மட்டும். ஸோ மதுரையில் இருக்கிற இது வந்து வைகை ரிவர். ஸோ அதை சுற்றி ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் வாட்டர் பாடி. ஸோ எதெல்லாம் ரோட்வேஸ், எதெல்லாம் ரயில்வேஸ் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது ஸ்கேல், இது லெஜண்ட் கீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு சிம்பிளையும் ஒவ்வொரு சைனும் எதை ரெப்ரசென்ட் பண்றது, இதெல்லாம் கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இருக்கிறது டைட்டில், இங்க இருக்கிறது டைரக்ஷன். ஸோ ஒரு மேப் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா காம்பனன்ட் ஆஃப் த மேப். ஸோ இந்த இடத்துல இந்த மேப்புக்கு பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, டைரக்ஷன் இருக்கா? ஸோ நார்த், சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எல்லா மேப்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்மால் ஸ்கேல் மேப்ன்றோம். இதை வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப்ன்றோம். லார்ஜ் ஸ்கேல் மேப் நமக்கு டீட்டெயிலாக ஒரு ஊரை பற்றின டவுன்ஷிப்போட ரோட்வேஸ் இது எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பாருங்க. ஸோ இது வரைக்கும்
நம்ம காம்பனன்ட் ஆஃப் த மேப்பில் வந்து டைட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேலில் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்கேல் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த லெசனோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.